அண்மை செய்தி 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தேர்தல் வழக்கு முடிவடையும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசைக்கு சுப்பையா ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இவர்கள் வெற்றி எதிர்த்து தேர்தல் வழக்குகளும் நிலுவையில் உள்ள பொழுதும் இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க வேண்டும் என கோரி வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதல்வர் விஜய் மற்றும் ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தடையை நீக்க வேண்டும் என கோரி எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் வழக்குகள் முடிவடையும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் ஆணையத்தின் இந்த பதில் தவறு என முதல்வர் விஜய் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் 5 தொகுதிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத நிலையில் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. இதனையடுத்து திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் போட்டியிட்ட இனிக்கோ இருதயராஜ் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அதுவரை 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீட்டிப்பதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.